ஓகே. அடுத்து நம்ம செகண்டா என்ன பார்க்க போறோம்னா பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பெர் கேபிட்டா டிமாண்ட், வாட்டர் டிமாண்ட், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு எவ்வளோ வாட்டர் டிமாண்ட் இருக்குன்னு பார்த்தோம். தென் ஃப்யூச்சரோட பாப்புலேஷனை எப்படி எஸ்டிமேட் பண்ணுறது. ஸோ ஃப்யூச்சர் பாப்புலேஷன் தெரிஞ்சால் தான் ஃப்யூச்சர் பாப்புலேஷனையும் நம்மளோட பெர் கேபிட்டா டிமாண்டை மல்டிப்ளை பண்ணால் தான் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கன்சம்ஷன் நமக்கு எவ்வளோன்னு தெரியும். ஸோ பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங். ஸோ நம்ம ஃப்யூச்சர் பாப்புலேஷனை எப்படிலாம் டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மெத்தட் வந்து அரித்மேட்டிக் இன்க்ரீஸ், ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் அண்ட் இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தடு. ஸோ புதுசாக ஒருத்தருக்கு வந்து டிக்ரீசிங் ரேட் ஆஃப் க்ரோத் மெத்தடு. ஸோ ஓகேவா. ஸோ இந்த மூணும் என்னன்னா மேத்தமேட்டிக்கல் மெத்தட். ஸோ இந்த நாலும் மேத்தமேட்டிக்கல் மெத்தடு. ஓகேவா. அது இல்லாமல் கிராஃபிக்கல் மெத்தடும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம மேத்தமேட்டிக்கல் மெத்தடை பார்ப்போம், அதுக்கப்புறம் கிராஃபிக்கல் மெத்தடை பார்ப்போம். தென் ஃபர்ஸ்ட் arithmetic increase method. So இந்த மெத்தட் என்ன பண்ணுறோன்னா, this method is based on assumption that the population increase at an constant rate. ஸோ என்னன்னா பாப்புலேஷன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஃப்ரம் தி பாஸ்ட் டேட்டாலேருந்து பார்க்கும்போது ஒரு கான்ஸ்டன்டான ரேட்டில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்னா நம்ம அந்த இதில் என்ன யூஸ் பண்ணுவோம், arithmetic increase method யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃப்யூச்சர் பாப்புலேஷன், ஸோ பழைய டேட்டாலாம் எங்கே கிடைக்கணும், இந்த டேட்டா சென்சஸ் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுவோன்னா ஆவரேஜ் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷனோட பாஸ்ட் டேட்டாவில் இருக்க ஆவரேஜ் இன்க்ரீஸை வச்சு நம்ம ஃப்யூச்சர் பாப்புலேஷனை டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ இந்த அரித்மேட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட் எந்தெந்த மாதிரி பிளேசஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்னா லார்ஜ் அண்ட் எக்ஸ்டாப்ளிஷ்டு டவுனுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், வேர் ஃப்யூச்சர் க்ரோத் இஸ் கண்ட்ரோல்டு. ஸோ லார்ஜ் அண்ட் எக்ஸ்டாப்ளிஷ் சிட்டினா என்ன மாதிரி, சென்னை, ஹைதராபாத், டெல்லி இந்த மாதிரி சிட்டிஸ்னால் லார்ஜ் அண்ட் எக்ஸ்டாப்ளிஷ்டு சிட்டிஸ். ஸோ தென் லார்ஜ் அண்ட் எக்ஸ்டாப்ளிஷ் சிட்டிஸ்னால் என்ன, யங் அண்ட் ரேப்பிட்லி டெவலப்பிங் சிட்டிஸ் என்ன. லார்ஜ் அண்ட் எக்ஸ்டாப்ளிஷ் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா லேண்டோட ரேட் ஹையாக இருக்கும், யங் அண்ட் ரேப்பிட்லி பார்த்தீங்கன்னா லேண்டோட ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா லேண்டோட ப்ரைஸ் ரொம்ப கூட. ஸோ கோயம்புத்தூரில் பார்த்தா இப்போ சப்போஸ் சென்னைக்கு கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக இருக்குங்கிற மாதிரி. ஓகேவா. கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி ஏரியாஸ், திருச்சி இதெல்லாம். ஸோ ப்ரைஸ் இங்கே ஹையாக இருக்கும், இங்கே ப்ரைஸ் வந்து லோவாக இருக்கும். தென் பாப்புலேஷன் இன்க்ரீஸை பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சென்னையில் 2010 50 lakhs பாப்புலேஷன், ஜஸ்ட் இது அப்ராக்சிமேஷன் தான். 50 lakhs அப்படின்னா 2020 55 lakhs அப்படிங்கிறது. ஸோ 5 lakhs இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். சப்போஸ் இது கோயம்புத்தூர் மாதிரி சிட்டிஸ்னால் 10 lakhs இருக்குது. ஸோ இங்கே 5, இங்கே வந்து 200% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாப்புலேஷனை பார்க்காதீங்க, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ். ஸோ இதுலேருந்து டபுள் ஆகிருக்கு, 10லேருந்து 20 lakhs மாறி இருக்குது. ஸோ இங்கே 50லேருந்து 100 மாறல, ஜஸ்ட் 5%. ஸோ இந்த மாதிரி கம்மியான பாப்புலேஷன் க்ரோத் தான் இருக்கும் எங்கே, லார்ஜ் அண்ட் எக்ஸ்டாப்ளிஷ் சிட்டிஸ். ஸோ யங் அண்ட் ரேப்பிட்லி டெவலப்பிங் சிட்டிஸ். சப்போஸ் சென்னையே ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னது, அது யங் அண்ட் ரேப்பிட்லி டெவலப்பிங் சிட்டிஸ். ஸோ அப்போ பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. தென் 90% வர 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 என்ன சொல்கிறது, ரேப்பிடாக சிட்டி டெவலப் ஆச்சு. ஸோ அதான் இது. தென் நம்ம கிடைக்கிற வேல்யூஸ் பார்த்தா அரித்மேட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடில் கிடைக்கிற வேல்யூ ஜாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தட் கிடைக்கிற வேல்யூவோட கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஜாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தடை இப்போ அடுத்து பார்ப்போம். நான் அரித்மேட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோம் ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ இது எல்லாமே நம்ம சப்போஸ் நம்ம பாஸ் டேட்டா இருக்குது, ஸோ சென்சஸ்லேருந்து எடுத்த பாஸ் டேட்டானா, ஸோ பாப்புலேஷன், ஸோ P1, P2, P3, P4ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இன்க்ரீஸ் சொன்னால ஆவரேஜ் இன்க்ரீஸ் இன் ஃப்யூச்சர், பாஸ்ட் டேட்டாவோட ஆவரேஜ் இன்க்ரீஸை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் இருக்க பாப்புலேஷன் டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ ஆவரேஜ் P2 - P1, P3 - P1, P4 - P3. ஸோ இதான் என்னது, இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன். பாஸ்டோட இது. ஸோ இந்த இயரில் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அடுத்து இவ்வளோ. ஸோ மோஸ்ட்லி பார்த்தோன்னா இயர்ஸ் எல்லாமே 10 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா நம்ம இந்தியாவில் சென்சஸ் வந்து எப்போயுமே என்ன எடுப்போம், 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் சென்சஸ் எடுப்போம். ஸோ டேட்டா எல்லாமே 10 இயர்ஸ் கேப்பில் தான் இருக்கும். தென் P0னா என்ன, நமக்கு லாஸ்ட்டாக கிடச்ச பாப்புலேஷனோட லாஸ்ட் இயர், ஸோ லாஸ்ட் டெக்கேயோட பாப்புலேஷன் தான் என்னது P0. ஸோ இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன், இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸோட ஆவரேஜ். ஸோ இதுக்கு ஆவரேஜ் எடுக்கிறோம். ஸோ அதான் இது x1 + x2 + x3 / xn, எத்தனை இயர் இருக்கோ n. ஸோ என்ன வந்து அது ஆவரேஜ் இன்க்ரீஸ் பர் டெக்கே
ஸோ நம்ம இங்கே சொல்கிறது எல்லாமே என்னது டெக்கே. ஸோ எக்ஸ் பார் தான் என்னது ஆவரேஜ் இன்க்ரீஸ், டோட்டல் ஆவரேஜ் இன்க்ரீஸ் பெர் டெக்கே. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு 2020 பாப்புலேஷன் வேணும்னா அந்த லாஸ்ட் நோன் டேட்டா, ஸோ லாஸ்ட் நோன் பாப்புலேஷனோட இந்த ஆவரேஜ் இன்க்ரீஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இதே மாதிரி கான்ஸ்டன்ட் ரேட்டில் தான் ஒவ்வொரு இயர் என்ன இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம் அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடில் முதல் சொன்ன மாதிரி. ஓகேவா? இங்கே பார்த்தோம்ல arithmetic increase மெத்தடில் என்ன சொல்கிறது, the average in increase in population determine at an constant rate. எல்லா இயரும் கான்ஸ்டன்டான ரேட்டில் தான் என்ன செய்யும், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே இது இப்போ 2010க்கு வேணும்னா பாஸ்ட் நோன் டேட்டா ப்ளஸ் எக்ஸ் பார் ஆவரேஜ் இன்க்ரீஸ். ஸோ P2 பாப்புலேஷன் ஆஃப் 200 எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம், 2019 plus x bar. So 19 plus x bar. So x bar ஆடினா 2x bar. ஸோ இப்போ இதே இதை ஸோ இப்போ இந்த 2016 இப்போ டெக்கேவா கேட்காம இன்டர்மீடியட்டாக ஒரு இயர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 200லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இயர்ஸ் இருக்குது, 2.5. ஸோ 25 இயர்ஸ் கேப் இருக்குது. சாரி 1990லேருந்து 2016 வரைக்கும் இடையில எவ்வளோ இயர்ஸ் இருக்குது, 25 இயர்ஸ் இருக்குது. ஸோ 2.5. ஏன், நம்ம எல்லாத்தையும் டெக்கேடில் ரெப்ரசன்ட் பண்ணுறனால. ஓகேவா? ஸோ Pn is equal to general form P0 plus Nx. So P0 னா என்னது, லாஸ்ட் நோன் பாப்புலேஷன். ஸோ நம்ம லாஸ்ட் நோன் பாப்புலேஷன் ப்ளஸ் Nx, எத்தனை டெக்கேட்க்கு அப்புறம் நமக்கு தேவையான இயர், எத்தனை டெக்கேட்க்கு அப்புறம் நமக்கு கொஷினில் கேட்குறாங்க அப்படிங்கிறது வேல்யூ n. தென் எக்ஸ் பாருங்கிறது என்னது, ஆவரேஜ் இன்க்ரீஸ். ஸோ அதை வச்சு நம்ம எத்தனாவது இயருக்கு தேவையோ அந்த இயரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சப்போஸ் 2000 லாஸ்ட் P0 வந்து 2000 அப்படின்னா நமக்கு 2050 கேட்குறாங்கன்னா என்ன செய்வீங்க, 5. ஸோ பாப்புலேஷன் ஆஃப் 2050 போடுறப்ப 5 போட்டு எக்ஸ்பார் கண்டுபிடிச்சு எழுதணும். தென் ஜாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தட். இன் திஸ் மெத்தட் பர்சன்டேஜ் க்ரோத் ரேட்டு, அதில் வந்து என்னது ஆவரேஜ் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து பர்சன்டேஜ் க்ரோத் ரேட்டை நம்ம கண்டுபிடிப்போம். அண்ட் இட் அசியூம் டு பி கான்ஸ்டன்ட் பர்சன்டேஜ். ஸோ அதில் வந்து பாப்புலேஷன் வந்து ஆவரேஜ் கண்டுபிடிப்போம், இதில் வந்து பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் க்ரோத் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். தென் இதில் வந்து இட்ஸ் அண்ட் காம்பவுண்டிங் ஓவர் எக்ஸிஸ்டிங் பாப்புலேஷன். இது வந்து காம்பவுண்டிங் மெத்தட். காம்பவுண்டிங் மெத்தட் என்ன, ஸோ அதில் பார்த்தோன்னா இப்போ 100 இருக்குன்னா சப்போஸ் ஆவரேஜ் இன்க்ரீஸ் 5னா நம்ம எல்லா இயரும் என்ன சொல்கிறது, 5 மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இதில் வந்து சப்போஸ் 1000 + 5னா அடுத்த இயர் என்ன, நம்ம 1005. ஸோ இதோட 5% நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போடுவோம்ல, அதே சேம் பிரின்சிபல் தான். ஸோ அரித்மெட்டிக் இதுக்கும் ஜாமெட்ரிக்கல் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டாங்கன்னா காம்பவுண்டிங். ஜாமெட்ரிக் இஸ் வந்து என்ன, காம்பவுண்டிங் மெத்தட், அது வந்து நோ காம்பவுண்டிங். ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அரித்மெட்டிக் வந்து நோ காம்பவுண்டிங் இஸ் டன், இன் ஜாமெட்ரிக்கில் காம்பவுண்டிங் இஸ் டன். காம்பவுண்டும் இல்லை, ஜஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுறோம், அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதே சிமிலர் ஃபார்முலா தான் நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணுறோம். ஸோ இது என்ன, யங் அண்ட் ரேப்பிட்லி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் போது கம்பேரிசன் பார்த்தோம்னா அதே மாதிரி. ஸோ யங் அண்ட் ரேப்பிட்லி டெவலப் ஆகிற கண்ட்ரிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். தென் இதோட ப்ரிஃபரன்ஸ். ஸோ இப்போ அதே மாதிரி தான், சப்போஸ் நமக்கு இயரோட டேட்டா இருக்குது, தென் பாப்புலேஷன் டேட்டா இருக்குது, தென் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்ம அதில் வந்து நான் ஆவரேஜ் இன்க்ரீஸ் கண்டுபிடிச்சோம். ஸோ இதில் வந்து நான் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் நமக்கு தேவை. ஸோ இன்க்ரீஸோட பர்சன்டேஜ், ஸோ x1/p1 x1/p1 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரீவியஸ் பாப்புலேஷனோட அப்படின்னு கண்டுபிடிச்சி இன்ட்டு 100. ஸோ r1. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, பர்சன்டேஜ் ரேட் கிடைக்கிது. இதில் வந்து என்ன சொல்கிறோம், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கண்டுபிடிக்கிறோம். ப்ளஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னால் என்னது, இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் பாப்புலேஷன் இன்ட்டு 100. ஸோ நமக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், மீன் கண்டுபிடிக்கணும். மீன் வேல்யூவை ஒன்று நம்ம ஜாமெட்ரிக் மீனும் கண்டுபிடிக்கலாம், அரித்மெட்டிக் மீனும் கண்டுபிடிக்கலாம். அரித்மெட்டிக் மெத்தடில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், அரித்மெட்டிக் மீன் மெத்தடில் போட்டோம். சப்போஸ் ஜாமெட்ரிக் மீன்னா என்னது, r1 + r2 + rn ஹோல் பவர் 1/n. ஸோ இப்போ 5 இயர்ஸ்க்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா டெக்கே ஃபியூச்சர் பாப்புலேஷன். ஸோ நம்ம ஜாமெட்ரிக் மீன்லையும் கண்டுபிடிக்கலாம், அரித்மெட்டிக் மீன்லையும் கண்டுபிடிக்கலாம். பட் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேனுவல் எதை ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னா, ஜாமெட்ரிக் மீனில் கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்து அக்யூரஸியாக இருக்கும்.
அப்படிங்கிறதான். சப்போஸ் சிஎஸ்சி மெயின்ஸில் வந்து நீங்கள் அரித்மேட்டிக் மீனில் கண்டுபிடிச்சா அது தப்புங்கிறதெல்லாம் கிடையாது, கரெக்டு தான். பட் நம்ம ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லுதுன்னா ஜாமெட்ரிக் மீனை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இன் கொஸ்டின் அரித்மேட்டிக் மீன் எடுத்துக்க சொன்னாங்க அப்படின்னா மீன் வேல்யூ என்ன இருக்கணும், அரித்மேட்டிக் மீனோட வேல்யூ எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். தென் அதே மாதிரி தான் இங்கே P1 காம்பவுண்ட் ஃபார்மில் இருக்குல்ல, P0 ப்ளஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன்டூ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆஃப் என்ன அது லாஸ்ட் நோன் பாப்புலேஷன். ஸோ அதில் வந்து பர்சன்டேஜ் ஆவரேஜ் இன்க்ரீஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இதில் என்ன அது ஆவரேஜ் இன்க்ரீஸ் வந்து பாஸ்ட் நோன் டேட்டாவோட ஆவரேஜ். ஸோ இப்போ அடுத்ததில் அப்டேட் ஆகும். P1னா P1ஓட ரேட் ஆஃப் இன்க்ரீஸ். ஸோ இந்த பாப்புலேஷன்ல இருந்து எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அந்த மாதிரி. ஓகேவா, அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா புரியுதா? ஸோ இதில் ஜென்ரல் ஃபார்ம் வந்து Pn is equal to P0 1 plus R by 100 power n. ஸோ நமக்கு லாஸ்ட்டாக இருக்க ஜென்ரல் ஃபார்ம் தெரிஞ்சாலே மோஸ்ட்லி போதும் கேட் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ P0 லாஸ்ட் ஒன் பாப்புலேஷன் எத்தனை டெக்கேட்க்கு அப்புறம் நம்ம கேட்குறாங்கிற வேல்யூ, தென் ஆர் வேல்யூ எப்பயும் போல் இது இந்த வேல்யூ கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் கண்டுபிடிக்கிறோம், தென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கண்டுபிடிக்கிறோம், தென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸோட வேல்யூக்கு ஜாமெட்ரிக் மீன் கண்டுபிடிக்கிறோம் R1. ஸோ இந்த எண் வந்து டெக்கே கிடையாது, இந்த எண் வந்து என்னது எத்தனை வேல்யூஸ் இருக்கணும் 1 2 3. ஸோ இதில் எண் வந்து 3. ஓகேவா, இந்த எண்ணில் வந்து நம்ம டெக்கேடோட குழப்பிக்க கூடாது. ஓகேவா, இந்த எண் வேற அங்கே இருக்க எண் வேற, இது வந்து டெக்கேட். ஸோ இங்கே சொன்ன 2000 கேட்டால் டெக்கே எத்தனை 2. ஸோ இன்ட்டு இது கேட்டானா டெக்கேட் எவ்வளோ 3.2னா 32 இயர்ஸ் இதுக்கும் நடுவில். தென் அடுத்து பார்க்குற மெத்தட் வந்து இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட். இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ்னா என்னன்னா இன்க்ரீஸ் ஓவர் இன்க்ரீஸ். இது வந்து என்னன்னா அரித்மேட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடை சம் மாடிஃபிகேஷனோட கொண்டு வந்தது தான் என்னது இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தடு. இன்க்ரிமெண்டல் ஓவர் இன்க்ரீஸ் இஸ் ஃபவுண்ட். ஸோ இன்க்ரிமெண்டல் ஓவர் இன்க்ரீஸ்னா என்னன்னு பார்ப்போம். இது எது மாதிரி சிட்டிஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா வென் த சிட்டி டைப் இஸ் அன்னோன். ஸோ இது ரேப்பிடாக க்ரோத் ஆகுதான்னு தெரில, லார்ஜாக எக்ஸ்டாப்ளிஷ்டாக க்ரோத் ஆகாதா, எதையுமே சிட்டியை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியல அப்படின்னா இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸ் பார்னா என்னது ஆவரேஜ் இன்க்ரீஸ். ஸோ இதான் பாப்புலேஷன்னா பாப்புலேஷனோட ஆவரேஜ் இன்க்ரீஸ் என்ன கண்டுபிடிப்போம் 4 - 2 7 - 4. ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்கிற ஆவரேஜ் இன்க்ரீஸ். இந்த ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஓவர் தி இன்க்ரீஸ். ஸோ இதில் இருக்க இன்க்ரிமெண்ட், ஸோ 3 - 2. ஸோ இதில் இருக்க இன்க்ரீஸ் ஆவரேஜ் இன்க்ரீஸோட இன்க்ரீஸ். ஸோ இதோட வேல்யூ வந்து நமக்கு நெகட்டிவ்லையும் வரும் பாசிட்டிவ்லையும் வரும். இது என்ன சொல்கிறது, இது டேரெக்டாக சம் பண்ணிக்கணும். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா 4 5 5 - 1 4. ஸோ ஆன்சர் வந்து என்னது 4. இது ஒய் பார். ஸோ இதில் டேரெக்டாக நம்ம அடுத்து என்ன செய்ய வேண்டியதான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இதோட ஃபார்முலா என்ன Pn is equal to P0 plus n x bar plus n into n plus 1/2 into y bar. x barனா என்னது ஆவரேஜ் இன்க்ரீஸ், இது வந்து என்னது ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஓவர் இன்க்ரீஸ், ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஓவர் இன்க்ரீஸ், அதான் y bar. ஸோ இது ஜென்ரல் ஃபார்ம். இது எப்படி இந்த ஜென்ரல் ஃபார்ம் வந்து நமக்கு ஜென்ரல் ஃபார்ம் இருந்தால் போதும், நான் எப்படி ஜென்ரல் ஃபார்ம் வந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ P1னா என்ன பண்ணுவோம் P0 plus x bar into 1. ஜஸ்ட் இங்கே இருக்க எக்ஸாம்பிள்லேருந்து எடுத்து சொல்லலாம். ஸோ 1 பாப்புலேஷன் 2 என்ன பண்ணும் பாப்புலேஷன் ஆஃப் 1 plus x bar into 2y bar. இதே இது பாப்புலேஷன் 3னா என்ன plus 3y bar. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு இங்கே இருக்க ரெண்டு இதையும் கம்பேர் பண்ணுறோம். ஓகேவா, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப P2வில் P1ல் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன். ஸோ P0 plus x bar plus y bar plus x bar plus 2y bar. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் P0 plus 2x plus 3y bar வருதா. ஸோ அதே மாதிரி இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணோன்னா P0 plus 3x bar plus 6y bar. ஸோ இது எந்த மாதிரி டேர்மை ஜென்ரல் எக்ஸ்பிரஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷனை ரெப்ரசன்ட் பண்ணு. ஸோ 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அடுத்து இங்கே 3 இருந்தால் 6 இருக்குது. ஸோ இதுக்கும் உள்ள ரிலேஷன் தான் என்னது இங்கே என்னன்னா இது n into n plus 1/2 அப்படிங்கிற ஜென்ரல் ஃபார்மை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா, இதுதான் என்னது ஆவரேஜ் இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட். ஸோ இந்த மூணையும் கம்பேர் பண்ணோன்னா அரித்மேட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடோட வேல்யூ என்ன கிடைக்கும் ரொம்ப லோவாக இருக்கும், ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தடோட வேல்யூ ஹையாக இருக்கும். இந்த இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தடோட வேல்யூ என்னன்னா இது ரெண்டுக்கும்
பிட்வீன்ல இருக்கும். பட் இது வந்து என்ன ஒன்லி ஃபார் இந்தியா, இந்தியன் பாப்புலேஷனோட கண்டிஷன்ல பார்த்தா மட்டும்தான் இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்டோட வேல்யூ இது ரெண்டுக்கும் நடுவில் வருது. ஏன்னா இந்தியாவில் ப்ராக்டிக்கலி இந்த ஒய் பார் இருக்குல்ல, அந்த ஒய் பார் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ஜீரோவாக தான் இருந்திருக்கு. ஸோ லெஸ் தேன் ஜீரோவாக இந்த ஒய் பார் நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஸோ இந்தியன் பாப்புலேஷன் வந்து ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஓவர் இன்க்ரீஸ் வந்து என்னது மோஸ்ட்லி கிரேட்டர் தேன் ஒன்னாக தான் இருக்குது. ஸோ அதனால நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்னது, நமக்கு எப்பயுமே இன்க்ரிமெண்ட் இன்க்ரீஸ் மெத்தடோட வேல்யூ இதை விட அதிகமாக இருக்கும், ஜாமெண்ட்ரி இன்க்ரீஸ் மெத்தடை விட கம்மியாக இருக்கும். பட் ப்ராக்டிக்கலி இதோட வேல்யூ எப்படி வேணாலும் இருக்கலாம், லெஸ் தானா இருக்கலாம், கிரேட்டர் தானா இருக்கலாம், ஈக்குவல் டுவா இருக்கலாம். பட் இந்தியன் கண்டிஷன், நம்ம இந்தியாவில் பாஸ்ட் டேட்டா வச்சு பார்க்குறப்ப என்ன சொல்கிறது, ஒய் பார் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ஒன். ஸோ இன் கொஸ்டினில் எதுவுமே மென்ஷன் பண்ணல, எந்த மெத்தடில் கண்டுபிடிங்க அப்படின்னு எதுவுமே சொல்லலை அப்படின்னா நம்ம இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தடை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டிக்ரீஸ் ரேட் ஆஃப் க்ரோத் மெத்தட் கடைசியாக பார்த்தோம்ல. இன்க்ரிமெண்ட் இன்க்ரீஸ் மெத்தடோட அனதர் ஃபார்ம் தான் என்னது, அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடோட இன்னொரு ஃபார்ம் தான் இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட். அதே மாதிரி ஜாமெண்ட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தடோட அதர் ஃபார்ம் தான் என்னது, டிக்ரீஸ் ரேட் ஆஃப் க்ரோத் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் நம்ம மோஸ்ட்லி யாருமே இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம், நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் பற்றி அதை மோஸ்ட்லி படிச்சிருக்க மாட்டோம். ஸோ டிக்ரீஸ் ரேட் ஆஃப் க்ரோத் மெத்தட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இன் திஸ் மெத்தட் அன் ஆவரேஜ் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஃப்ரம் பாஸ்ட் டேட்டா இஸ் ஃபவுண்ட். பாஸ்ட் டேட்டா எடுத்தோம்னா அதில் இருக்க பாப்புலேஷன் என்ன சொல்கிறது, கண்டினியூஸாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். ஆவரேஜ் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் அப்சர்வ் ஆகும். தென் இன் பாப்புலேஷன் இஸ் ரீச்சிங் டுவர்ட்ஸ் சேச்சுரேஷன் அண்ட் க்ரோத் ரேட் இஸ் டிக்ரீசிங். சப்போஸ் அந்த சிட்டியோட பாப்புலேஷன் சேச்சுரேஷனை ரீச் ஆகுது அப்படின்னா அந்த க்ரோத் ரேட் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும், டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்தராக அங்கே இருக்க லேண்ட் எல்லா இடத்துலையும் பில்டிங் கட்டிட்டோம் அப்படின்னா புதுசாக வரவங்களோட எண்ணிக்கை என்ன செய்யும், குறையும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இப்போ எல்லாரும் அதை விட்டுட்டு வேறு சிட்டிஸ்க்கு மூவ் ஆக அடுத்து பிளான் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இப்போ சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் கோயம்புத்தூரில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ இப்போ சென்னையில் மோஸ்ட்லி இப்போ யாருமே என்ன பண்ணுறது இல்லை, ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. ஸோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா இப்போ அங்கே ரொம்ப இதாகிடுச்சு, கன்ஜஸ்டட் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சென்னைக்கு அடுத்து இப்போ என்ன செய்யுது கோயம்புத்தூர் மாதிரி அந்த மாதிரி ஏரியாவில் அடுத்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களே. ஸோ சென்னை வந்து என்ன சொல்லுது, சேச்சுரேஷன் ஸ்டேட்டை ரீச் ஆகுது அப்படிங்கிறது. தென் என்ன செய்யும், க்ரோத் ரேட் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். In this method is valid only when rate of growth of population shows a downward trend. இந்த மெத்தட் எப்போ வேலிட் ஆகும்னா இந்த ரேட் ஆஃப் growth of population, ஸோ பாப்புலேஷன் முடியாது, ரேட் ஆஃப் growth of population shows a downward trend. சரி, ஓகே. அந்த டிக்ரீஸ் க்ரோத் ரேட் மெத்தடோட ஃபார்முலா என்னன்னா P1. P1னா என்னன்னா நெக்ஸ்ட் இயரோட பாப்புலேஷன். ஸோ இப்போ நமக்கு 1990 கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் நமக்கு லாஸ்ட் நோன் பாப்புலேஷன் வந்து 1990னா 2000 பாப்புலேஷன். ஸோ நெக்ஸ்ட் டெக்கேடோட இதுதான் என்னது P1. P0னா லாஸ்ட் நம்ம கடைசியாக தெரிஞ்ச பாப்புலேஷன் தான் என்னது P0. ஓகேவா. P0 R0 ப்ளஸ் R dash by 100 into P0. R0னா என்னன்னா growth rate at last decade ஓட growth rate. ஓகேவா. ஸோ அதான் அது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ன்னு கூட சொல்லுவோம்ல. ஸோ அதான் growth rate. R dashனா ஆவரேஜ் டிக்ரீஸ் இன் growth rate. ஸோ ஆவரேஜ் டிக்ரீஸ் இன் growth rate தான் R dash. ஸோ ஓகேவா. ஸோ இந்த ஆர் டேஷ்னா என்னன்னு இப்போ பார்ப்போம். ப்ராப்ளமில் ஜஸ்ட் நான் ப்ராப்ளம் சொல்லல, நான் தனியாக ப்ராப்ளம்க்கு ஒரு வீடியோ போடுறேன். பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு கான்செப்டை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இப்போ 1916, 17, 18 ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் இப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் க்ரோத் கண்டுபிடிக்கிறப்போ சப்போஸ் 1970க்கு நமக்கு வேல்யூ 15% வருது. தென் இதுக்கு வந்து எவ்வளோனா 13, தென் 12%. ஸோ இந்த மாதிரி டிக்ரீசிங் ட்ரெண்டில் இருக்கணும். எது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வந்து ஷோஸ் டிக்ரீசிங் ட்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி டிக்ரீசிங் ட்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், டிக்ரீசிங் க்ரோத் ரேட் மெத்தடை அப்ளை பண்ணலாம். தென் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இன் க்ரோத், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் க்ரோத், பர்சன்டேஜ் டிக்ரீஸ் எவ்வளோ. ஸோ இங்கே டிக்ரீஸ் 2%, இதில் டிக்ரீஸ் வந்து 1%. ஸோ இங்கே ஆர் நாட்டுங்கிறது என்னது, க்ரோத் ரேட் அட் லாஸ்ட் டிகேயோட க்ரோத் ரேட்டு. ஸோ இதுதான் ஆர் நாட். தென் R dash average decrease in growth rate. Average
டிக்ரீஸ் ரேட்டோ க்ரோத் ரேட்டோட என்னது நமக்கு ஆவரேஜ் வேணும். ஸோ இதோட ஆவரேஜ் என்ன ஆர் டேஷ் 1.5% தான் ஆர் டேஷ். ஸோ ஆர் டேஷ்னா என்னது? ஸோ டிக்ரீஸிங் க்ரோத் ரேட்டோட ஆவரேஜ் வேல்யூ தான் ஆர் நாட். ஸோ சப்போஸ் இப்போ கொஸ்டினில் வந்து நமக்கு எத்தனை 2000ஓட பாப்புலேஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளால டைரெக்டாக 1980 டேட்டா வச்சு 2000ஓட தான் கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது என்ன சொல்லுது, P1 நெக்ஸ்ட் டெக்கேடோடது வேணும்னா அது ப்ரீவியஸ் டெக்கேடோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி 1990ஓட வேல்யூவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். தென் அதுதான் என்னது 200ஓட P0 வேணுமா, P0ஓட வேல்யூ என்னது 1990. ஸோ இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அடுத்தடுத்த டேட்டாவை கண்டுபிடிச்சி இந்த மெத்தடில் போக முடியும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் என்னது டிக்ரீஸ் இன் க்ரோத் ரேட் மெத்தடு. ஓகேவா? கிளியர் ஆகிடுச்சா? ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபுல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், அப்போ நமக்கு ஃபுல்லாக தெரியும். பட் இதில் கான்செப்ட் மட்டும் சொல்கிறீங்க தான் மெத்தடு. ஜஸ்ட் ஒரு ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ டிக்ரீஸ் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வந்து கான்ஸ்டன்டாக டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம டிக்ரீஸ் மெத்தடை அப்ளை பண்ணலாம். ஸோ இது என்ன சொல்கிறது, நமக்கு வந்து டேரெக்டாக ஒரு 10 years 20 years கழித்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. தென் அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே 10 years டிஃப்ரென்ஸ், ஸோ இங்கேயும் 10 years டிஃப்ரென்ஸ். ஸோ அதோட டிஃப்ரென்ஸில் என்ன இருக்கோ அதுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ சப்போஸ் நம்மளால் எது கண்டுபிடிக்க முடியாது, இந்த இன்பிட்வீனில் இருக்க இயர்ஸ்க்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இதான் டிக்ரீஸ் க்ரோத் ரேட் மெத்தட். தென் கிராஃபிக்கல் மெத்தட் பார்ப்போம். ஸோ கிராஃபிக்கல் மெத்தடில் மொத்தம் 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் கிராஃபிக்கல் மெத்தட், கம்பேரிட்டிவ் கிராஃபிக்கல் மெத்தட், லாஜிஸ்டிக் க்ரோத் கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் கிராஃபிக்கல் மெத்தட்னா என்ன பண்ணுவோம், சிம்பிள் கிராஃபிக் மெத்தட்னா ஒன்றும் இல்லை. திஸ் மெத்தட் ப்ரொவைட்ஸ் அஸ் அன் அப்ராக்சிமேட் ரிசல்ட். Past records of long duration must be required in order to predict the short duration. நம்ம நிறைய பழைய டேட்டா வச்சு ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறோம். இது வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் தான். பாப்புலேஷன் டைம். ஸோ அதான் 1960 அதே மாதிரி தான் 70 80 90 2000 2010. ஸோ இந்த மாதிரி பாஸ் டேட்டா வச்சு 2020ஓட டேட்டா என்னன்னு கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு இயர்லையும் நமக்கு ஒவ்வொரு வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேவா? இந்த இயரில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அடுத்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இதில் எல்லா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை எந்த கர்வ் ஜாயின் பண்ணுதோ அந்த கர்வை நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த கர்வ் பேர் தான் என்னது, கர்வ் ஃபிட்டிங் மெத்தட். ஸோ எந்த கர்வ் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கர்வ் வரைகிறோம். ஸோ அந்த கர்வ் வந்து எங்கே போகுதோ, ஸோ இது எந்த இடத்துல பாப்புலேஷன் ரீச் ஆகுதோ அதான் என்னது நமக்கு 2020ஓட பாப்புலேஷன். ஸோ நமக்கு அடுத்து எந்த இயருக்கு தேவையோ அது. ஸோ நம்ம நோன் டேட்டாவை வச்சு அன்னோன் டேட்டாவை டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஜஸ்ட் பை கிராஃபில் பிளாட் பண்ணுறோம் எல்லா பாப்புலேஷனையும். ஸோ நமக்கு எந்த கர்வ் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை கவர் பண்ணுதுன்னு பார்க்குறோம். தென் அதை வச்சு அடுத்து இருக்க பாப்புலேஷனை டிட்டர்மைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஏன் நமக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா தேவை அப்படின்னு பார்க்குறோம். by using past datas of long duration. சப்போஸ் இப்போ கர்வ் வந்து உனக்கு ஒரு லாஸ்ட் 3 years டேட்டா மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு நம்மளால கர்வ் கரெக்டாக எங்கே போகுதுன்னு டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஸோ இந்த கர்வ் இந்த பார்த்து போகலாம், ஸோ இந்த பார்த்து போகலாம், ஸோ இதில் போகலாம். ஸோ வேரியஸ் பார்ட்ஸ். ஸோ நம்மளால் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு டைம் லைனில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நமக்கு என்ன சொல்றது, லார்ஜ் நிறையா வருஷத்தோட பாஸ் டேட்டாவை வச்சு அடுத்து இருக்க மினிமம் ஷார்ட் டியூரேஷனும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோதான். தென் கம்பேரிட்டிவ் மெத்தட். ஸோ இது வேற ஒன்றும் இல்லை. இன் திஸ் மெத்தட் சிட்டிஸ் வித் சிமிலர் இனிஷியல் பாப்புலேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் செலக்டட் விச் ஹாஸ் க்ரோன் இன் சிமிலர் ஃபேஷன் இன் தி பாஸ்ட் ஆஸ் அவர் கன்சர்ன் சிட்டி. இப்போ ஒரு சிட்டி எடுத்துக்கிறோன்னா இதே சிட்டி இருக்குல்ல, இந்த சிட்டிக்கு ஒரு பாஸ்ட் ஒரு 5 years டேட்டா இருக்குன்னா இது என்ன மாதிரி பாப்புலேஷனில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சப்போஸ் 1 lakh 2 lakh 5 lakhs. ஸோ இதே மாதிரி வேறு என்னென்ன சிட்டி இதே மாதிரி பாப்புலேஷன் க்ரோத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறது. ஓகேவா? ஸோ அதை பார்த்து அதோட கிராஃப் எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று மெர்ஜ் பண்ணி அடுத்து இருக்க இது எப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ண போகிறோம். சப்போஸ்
இது வரைக்கும் பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் இப்போ இதான் 2020ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2020. ஸோ இப்போ இங்கே வந்து இதே நமக்கு ஏன் இப்போ நம்ம ஒரு சிட்டி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ சென்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி கிராஃப் வேறு எந்தெந்த சிட்டிக்கெல்லாம் கிடச்சிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து ஹைதராபாத், நொய்டா, இந்த மாதிரி ஒவ்வொரு சிட்டி ஒரு 4 சிட்டி எடுக்கும். 4 சிட்டிக்கு சென்னைக்கு என்ன மாதிரி growth ரேட்டு போயிருக்கோ அதே மாதிரி growth மிச்சம் இருக்க 4 சிட்டிக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் இப்போ ஒன்று மேலே ஒன்றா ஓவர்லேப் பண்ணுறோம். சப்போஸ் இது ஒரு சிட்டி, ஸோ இதில் வந்து இங்கிட்டு போயிருக்கு. சப்போஸ் இது ஹைதராபாத் வச்சுக்கோங்க, இது டெல்லின்னு வச்சுக்கோ, இது பாம்பே, இது கொல்கட்டா, இந்த மாதிரி. ஸோ இது எல்லா சிட்டிஸோட கிராஃபையும் எடுத்து இங்கே இந்த இயருக்கு அப்புறம் இருக்கிறத வந்து இன்கார்பரேட் பண்ணுறோம். ஸோ இந்த மிச்சம் இருக்கிறதுக்கு மீன் கண்டுபிடிக்கிறோம். மீன் கண்டுபிடிச்சு அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ அதான் இந்த கம்பேரிட்டிவ் மெத்தட், வேற ஒன்றும் இல்லை. The graph of those cities are plotted and superimposed with the graph of city A. நம்ம சிட்டி ஏவோட கிராஃபில் மிச்சம் இருக்க சிட்டிஸோட கிராஃபை ஓவர்லேப் பண்ணுறோம். ஜஸ்ட் மீன் சூப்பர் இம்போஸ் பண்ணி அடுத்து இருக்கிறத கண்டுபிடிக்கிறோம். பை டேக்கிங் மீன், மிச்சம் இருக்க கிராஃப்க்கு மீன் எடுத்து, சப்போஸ் இது இங்கே இது வந்து ஹையில் 2 சிட்டி போகுது, 2 சிட்டி லோவில் போகுது. ஸோ இதுக்கு மீனாக இருக்க இடத்துல நம்ம அந்த கிராஃபை ப்ரொஜெக்ட் பண்ணி என்ன பாப்புலேஷன் வருதோ டிட்டர்மைன் பண்ணுறோம். இதான் என்னது கம்பேரிட்டிவ் மெத்தட். Then logistic curve method. So logistic curve method or growth curve method ரெண்டு பேர் சொல்லலாம். இதை நம்ம ட்ரை பண்ணதுன்னா பிஎஃப் வெர்ஹல்ஸ்ட். ஸோ அவர் பேர் வந்து பிஎஸ் வெர்ஹல்ஸ்ட். ஸோ அவர் தான் டிட்டர்மைன் பண்ணார். நம்ம பாப்புலேஷனை எதை எதை பற்றிலாம் டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று வந்து பர்த்து, டெத்து, மைக்ரேஷன். ஸோ அது 3 வச்சு தான் ஒரு சிட்டியோட பாப்புலேஷனை டிட்டர்மைன் பண்ணுறது. ஸோ இவர் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து கணக்கில் எடுத்துக்கல, ஓகேவா, இவர் மெத்தடில். when these factors did not produced extraordinary changes, the population follows growth curve characteristic within limited space and limited economical opportunity. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சேஞ்சை ப்ரொடியூஸ் பண்ணல, டிட் நாட் ப்ரொடியூஸ் எக்ஸ்ட்ராடினரி சேஞ்ச். த பாப்புலேஷன் ஃபாலோஸ் growth curve characteristic. growth curve மெத்தடை இந்த மாதிரி சிட்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ growth curve மெத்தட்னா இதான். ஸோ கர்வுக்கு முன்னாடி ஸோ இது என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிட்டி வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேவா, கர்வ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேப்பிட் க்ரோத் இருக்கும். தென் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா க்ரோத் வந்து லீனியர் ஆகிடும், லீனியர். அதுக்கப்புறம் க்ரோத் வந்து டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ்னால் எப்படி சொல்லுது? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தீட்டா போக போக என்ன சொல்கிறது, க்ரோத் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா. ஸோ தீட்டா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து இங்கே இதெல்லாம் ஃபுல்லாக என்ன, தீட்டா லீனியர். ஸோ சேம் தீட்டா. இங்கே போக போக என்ன ஆகுது, தீட்டா டிக்ரீஸ் ஆகிட்டே போகுதா. ஸோ போய்ட்டு சேச்சுரேஷன் லிமிட்டை ரீச் ஆகிடுது, ஓகேவா. ஸோ டோ பி பை டோ டி பாப்புலேஷன். ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் போட்டால் கிரேட்டர் தேன் 0, ஈக்குவல் டு 0, லெஸ் தேன் 0. போக போக என்ன சொல்கிறது, ரேட்டு. இதெல்லாம் என்ன சொல்கிறது, இன்க்ரீஸ் ரேட்டு. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது, பட் ஆனால் அதோட இன்க்ரீஸ் ஆகுது ரேட்டு வந்து என்ன ஆகுது, கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி இதை பாப்புலேஷன் எந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுதோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், லாகரிதமிக் growth மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். லாஜிஸ்டிக் ஆர் growth curve மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம், சாரி. ஸோ அட் மேக்ஸிமம் ஒரு பாயிண்ட் ரீச் பண்ணும். இதான் என்ன சொல்கிறது, சேச்சுரேஷன் பாப்புலேஷன், ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து டேரெக்டாக இனிமேல் எல்லாமே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான். ஸோ நமக்கு இது வந்து என்ன செய்யுது, ஃபார்முலா மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மெத்தடுக்கு. ஸோ இது மோஸ்ட்லி இது வரைக்கும் கேட்டதில்லை. ஸோ இந்த மெத்தடுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பாப்புலேஷன் இஸ் ஈக்குவல் டு சேச்சுரேஷன் பாப்புலேஷன் ப்ளஸ் 1 ப்ளஸ் m log e inverse n t inverse. இந்த m-ம் n-ம் என்னன்னா கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷன் ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷன் தான். ஸோ நம்மளால் இதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க டைம் ஆகும். ஸோ நம்ம இந்த மெத்தட் தான், இந்த ஃபார்முலா தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ரெண்டும் ஒரே ஃபார்முலா, இருந்து டிரைவ் பண்ணி இந்த ஃபார்முலா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தென் இதில் வந்து பீனா என்ன, பீனா ஜஸ்ட் இதே ஃபார்முலாவில் அந்த லாக் இன்வர்ஸ் ஆஃப் இயை நம்ம என்னன்னு போடலாம், ஜஸ்ட் இ பவர் என்டி. ஜஸ்ட் இது இங்கே எழுதியிருக்கேன். ஜஸ்ட் இது மேத்தமெட்டிக்கல் மெத்தட் மூலமாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா எம் இ பவர் என்டி, ஓகேவா. தென் பிஎஸ் சேச்சுரேஷன் பாப்புலேஷன். சேச்சுரேஷன் பாப்புலேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 2 பி நாட்
P1 P2 plus P1 P2 P1 squared P0 plus P2 just இதோட ஃபார்முலா. M ஓட ஃபார்முலா வந்து என்னது saturation population P0 P1 ஓகேவா. தென் N க்கு ஃபார்முலா 1 by T inverse log E P0 PS minus P1 by P1 PS minus P0 ஓகேவா. ஸோ P0 னா என்ன, P1 னா என்ன, P2 னா என்னன்னு பார்ப்போம். ஸோ P0 னா இனிஷியல் பாப்புலேஷன். ஸோ இனிஷியல் பாப்புலேஷன் தான் என்னது P0. தென் P1 P2 னா என்னன்னா அடுத்து இருக்க கன்சிக்யூட்டிவ்ல சிமிலர் கேப்ல உள்ள. ஸோ இப்போ நீ 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு டேட்டா எடுக்கிறீங்கன்னா ஸோ அதே 10 இயர்ஸ் கழிச்சு அடுத்த டேட்டா எடுக்கணும். இந்த டைம் டிஃப்ரென்ஸ் should be equal time differenceல இருக்க அடுத்தடுத்த டேட்டா தான் என்ன சொல்லுவோம் P0 P1 P2 அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ இப்போ சப்போஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 1975 ஒரு டேட்டா கொடுத்துருக்கான், 80 85 95 கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ நீ 1775 P0ன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அடுத்தது என்ன எடுக்கணும், ஒன்று 85 95 எடுக்கலாம் ஓகேவா. 10 இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குது ஓகேவா. இல்லாட்டி 5 இயர்ஸா 75 to 85 85 to 80 to 85. ஸோ இந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ ஒன்று பாப்புலேஷன் P0 1 2 3 இந்த ஆர்டரில் எடுக்கலாம், இல்லை 1 2 3 இந்த ஆர்டரில் எடுக்கலாம். ஏன்னா அந்த டைம் டிஃப்ரென்ஸ் ஷுட் பி சேமாக இருக்கணும். ஸோ இப்போ P0 P1 P2 என்ன தெரிஞ்சிச்சா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், நமக்கு எந்த இயருக்குரிய பாப்புலேஷன் தேவையோ அதை நம்ம இதுலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே. ஜஸ்ட் இதில் எல்லாமே P1 P2 எல்லாமே நமக்கு என்னன்னு சொல்லியாச்சு. ஸோ அதை டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணுறேன், நமக்கு பிஎஸ்ஸோட வேல்யூ கிடைக்குது. தென் எம்மோட பிஎஸ் மைனஸ் P0 by P0. ஸோ என்னோட வேல்யூ என்ன 1 by LT P0. ஸோ சேச்சுரேஷன் தெரியும், P1 தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம டைரெக்டாக டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ இந்த T தான் என்னது எத்தனை இயர்ஸ் கழிச்சு. இப்போ சப்போஸ் நமக்கு வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து எத்தனாவது இயர் கழிச்சு நமக்கு தேவை அப்படிங்கிறதான் இதை டிட்டர்மைன் பண்ண போகிறோம் ஓகேவா. இப்போ இந்த T வந்து என்ன அப்படின்னா இப்போ சப்போஸ் 2000ல கிராஃப் ஸ்டார்ட் ஆகுன்னு வச்சுக்கோங்க, 2010 ஸோ 20 30க்கு தேவைன்னா நமக்கு டீங்கிறது வந்து என்ன, இது வரைக்கும் என்ன பார்த்தோம், டீனா லாஸ்ட்ல இருந்து இப்போ 20 வரைக்கும் நம்ம டேட்டா தெரியும். 20ல இருந்து 30க்கு எத்தனை இயர் என்ன இஸ் ஈக்குவல் டு 1 இப்படின்னால போடுவோம். இதான் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தோம். பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து எதோட ஈக்குவேஷன், இந்த கர்வோட ஈக்குவேஷன். ஸோ இனிஷியல்ல இருந்து ஃபைனல் வரைக்கும் கன்சிடர் பண்ணும். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணுற டீயோட வேல்யூ என்னது, இதுல இருந்து சப்போஸ் 2020ல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ டேட்டா என்ன வேல்யூவோ அதுதான் இதோட வேல்யூ. ஸோ இப்போ இங்கே 2000ல இருந்து நமக்கு இப்போ 2050 கேட்குறாங்கன்னா டீயோட வேல்யூ எவ்வளோ 50 இயர்ஸ். டீயோட வேல்யூ 50 இயர்ஸ். ஸோ இங்கே நம்ம டீ போடுறப்ப என்ன போடணும், ஸோ T போடுறப்ப 50 போடணும், 50 போடணும் இந்த ஃபார்முலாவில். சாரி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இங்கே போடுறோம்ல ஃபைனலில் போடுற T தான் நமக்கு என்ன, அது எத்தனை இயர் கழிச்சு. இப்போ 2000ஓட டேட்டா கொடுத்துட்டு 2050ஓட டேட்டா கேட்குறாங்க அப்படின்னா இங்கே இருக்க T தான் என்னது 50 ஓகேவா. இங்கே வந்து நம்ம இயர்ஸை வந்து இயர்ஸ்லாம் டீனா 50னா 50னா சப்ஸ்டிட் பண்ணுவோம், எத்தனை இயர் இருக்குன்னு தான் பார்ப்போம். ஸோ 50னா 50 தென் பாப்புலேஷன் ஆஃப் 2050 PS கண்டுபிடிச்சிட்ட, M கண்டுபிடிச்சிட்ட, N கண்டுபிடிச்சிட்ட, எல்லாத்தோட வேல்யூவும் போடணும். ஸோ இங்கே தான் மாற்றி சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னேன், இந்த T தான் சொன்னேன். இந்த T வந்து என்னது டைம் டிஃப்ரென்ஸு. இந்த T வந்து டைம் டிஃப்ரென்ஸு ஓகேவா. இப்போ நீங்கள் 5 எடுத்திருந்தீங்கன்னா டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 5 இயர்ஸ். 10 எடுத்திருந்தா டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 10 இயர்ஸ். சப்போஸ் கொஸ்டின்ல வந்து 20 இயர்ஸ் டேட்டா கொடுத்துருந்தாங்க, கொடுத்துட்டு அடுத்த ஒரு டேட்டா கேட்குறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது. சப்போஸ் 1960 கொடுத்துட்டு 1980 கொடுத்துட்டு 2000 கொடுத்துட்டு தென் 2050ஓட டேட்டா கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம். ஸோ T வந்து என்ன சொல்கிறது, T வந்து 20. நம்ம கொஸ்டினில் போகிற T எவ்வளோ 1960ல இருந்து 2060 வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும். ஸோ இப்போ எவ்வளோ 90 இயர்ஸ்
கரெக்டாக 50 70 80 90 இயர்ஸ். ஸோ இங்கே போடுற டி எவ்வளோ 90. ஸோ 90 இயர்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். தென் என் வேல்யூ நம்ம இங்கே இருந்து கண்டுபிடிச்ச வேல்யூ. ஸோ என் வேல்யூ வந்து நெகட்டிவாக கூட இருக்கலாம், அதை நோட் பண்ணிக்கோங்க. என் வேல்யூ மேபி நெகட்டிவ். தென் எம்மோட வேல்யூ என்னது, ஜஸ்ட் பிஎஸ் சேச்சுரேஷன் லிமிட். இதில் வந்து எந்த கான்ஸ்டன்ட்டும் இல்லை, ஜஸ்ட் நம்ம இருக்க பாப்புலேஷனை போட்டு பிஎஸ் கண்டுபிடிக்கிறோம், எம் கண்டுபிடிக்கிறோம். என் கண்டுபிடிக்கல எந்த டிஃபிகல்ட்டியும் இல்லை. T1ஓட இயர்ஸ் இதை மட்டும் மாற்ற போடணும். இங்கே என்ன போடுவோம் 20 இல்லை டைம் கேப், ஓகேவா, டைம் கேப் 25 என்ன இருதோ அது. ஸோ இது வந்து பொருள்ல இங்கே இருக்க டீயை மாற்றிடக்கூடாது. இது வந்து நான் இனிஷியர்லேருந்து ஃபைனல் வரைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன போட்டோம், லாஸ்ட் நோன்லேருந்து எத்தனை ஆகுது அப்படின்னு போட்டோம். பட் இங்கே அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் நோன் பாப்புலேஷன்லேருந்து நம்ம கேட்ட கொஸ்டின் வரைக்கும் இருக்க பாப்புலேஷனோட டியூரேஷன் தான் என்னது இந்த டி, ஓகேவா. இல்லை நமக்கு மெயினாக ஃபார்முலா மெமரைஸ் பண்ணணும். தென் கொஸ்டினில் கொடுக்குறத வச்சு டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான்.